ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களையும் பெரிய காரியங்களையும் செய்கிறார். அவருடைய வார்த்தை மகத்துவம் உள்ள வார்த்தை. சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா பெரிய பெரிய அற்புதங்கள், வல்லமை இதெல்லாம் பார்க்கிலும் அவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை வசனத்தை தான் அவர் பெருசாக பார்த்துருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த மகிமை நம்மை வழிநடத்தி செல்லும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவர்களை நீங்கள் கண்டால், நீங்கள் யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க தங்களுடைய வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப நேர்மையாக, ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பார்க்குறீங்களோ, அப்படி பார்த்தீங்கன்னா அவர்கள் நீசருக்கு முன்பதாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பார்கள். அப்படின்னா சாதாரண மனிதர்களுக்கு முன்பதாக அவங்க நிற்க மாட்டாங்க, ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பாங்க. சாதாரண மனிதனுக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அவர்கள் ராஜாக்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருப்பாங்க. அப்படி அவங்களுடைய தரம் உயரும். ஒருத்தங்க தங்க செய்கிற வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்கன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களாலேயே சொல்ல முடியும், அவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் பெரிய இடத்துக்கு வருவாங்க. ராஜாக்களுக்கு முன்பதாக, அதிகாரிகளுக்கு முன்பதாக, பெரிய கம்பெனி சிஇஓஸ்க்கு முன்பதாக அவர்கள் நிற்பார்கள். அவருடைய மேன்மை பெருகும். ஏனென்றால் ஜாக்கிரதையாய் வேலை செய்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கும் பயப்படுகிறவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு மேல் இருக்கிற மேல் அதிகாரிகள், மேனேஜர்ஸ், எம்டிஸ், சிஇஓஸ், சூப்பர்வைசர்ஸ், மேற்பார்வையாளர்கள், இப்படிப்பட்ட யாரெல்லாம் அவங்களுக்கு மேலே இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் உண்மையாக இருப்பாங்க, ஆண்டவருக்கும் உண்மையாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய வேலை கண்டிப்பாக அவங்களை உயரமான இடத்திற்கு, உயர்வுக்கு கொண்டு செல்லும். Their standards will change very soon. Their situation will change very soon. Their ranks will change very soon. ஆகவே இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இது மற்றவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளாமல் நமக்காகவே நாம் எடுத்துக்கொள்வோம். நம்ம செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அவைகளில் ஜாக்கிரதையாக, உண்மையாக கர்த்தருக்கு பயந்து நாம் செய்யும் பொழுது, நம்முடைய அதிகாரிகளுக்கு பயந்து நாம் செய்யும் பொழுது, நேர்மையாக செய்யும் பொழுது நீங்களும் நானும் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கும்படிக்கு தேவன் செய்வார். அப்படிப்பட்ட காலம் ரொம்ப தொலைவில் இல்லை, ரொம்ப சமீபத்தில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். நேர்மை இல்லாத, பயம் இல்லாத, அர்ப்பணிப்பு இல்லாத உலகத்தில் அநேகர் வித்தியாசமாக வேலை செய்வாங்க, அநேகர் கடமைக்காக வேலை செய்வாங்க, நிறையா பேர் உண்மை இல்லாமல் வேலை செய்வாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்பட்டு, நம்மளுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு பயப்பட்டு, நேர்மையோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு, ஜாக்கிரதையோடு செய்யும் பொழுது ராஜாக்கள் முன்பதாக நிற்கும் நேரமும் காலமும் மிக சமீபமாக இருக்கிறது. ஜாக்கிரதை, டிலிஜென்ட்லி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற வேலை எதுவாக இருந்தாலும் யாரோ கொடுத்த வேலை, சம்பளத்துக்காக கொடுக்கப்பட்ட வேலைன்னு எண்ணாமல் நம்முடைய சொந்த வேலையை போல முழு கவனத்தையும் பொறுப்பையும் அதன் மேலே செலுத்தி நம்ம செய்யும் பொழுது அவர்களைத்தான் ஜாக்கிரதை உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனிதர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற பயத்தோடு செய்கிறவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்களும் நாளும் ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு கடமையும் செய்வோம். எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் அதை பார்ப்பார். கண்டிப்பாக ராஜாக்களுக்கு முன்பதாக நம்மை நிற்க வைப்பார். நீசனுக்கு முன்பதாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கிற காலம் இந்த காலமாக இருக்கிறது. இன்றைக்கு கிடைச்சிருக்க இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு கிடைச்சிருக்கிற எல்லா வேலையிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் செய்வோம். ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம்.